عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من دعا لأخيه بظهر الغائب قال الملك الموكل به آمين ولك مثل. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சத்திய சன்மார்க்கத்தின் உயரிய அம்சங்களில் ஒன்று பிறர் நலம் நாடுவது, அடுத்தவர்களுடைய நலனில் அக்கறை கொள்வது. பிறர் நலனில் அக்கறை கொள்வதோடு நின்று விடாமல் அவருக்காக துஆ செய்வதையும் இஸ்லாம் உயர்ந்த பண்பாக அடையாளப்படுத்துகிறது. எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் அடுத்தவர்களுக்காகவும் அவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டும் அவர்களுக்காக துஆ கேட்க வேண்டும். இதை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் அடுத்தவர்களுக்காக நலவை நாடி துஆ செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், அதை பாராட்டி பேசுகிறான். மார்க்கத்திற்காக தன்னுடைய சொந்த ஊரை, சொந்தங்களை, குடும்பங்களை விட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர்களுக்காக மதீனாவில் இருந்த அந்த அன்சாரி சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அடுத்தவர்களுக்காக நலவை நாடி செய்த துஆ, அந்த துஆவை அல்லாஹ் பாராட்டி குர்ஆனிலே பேசுவார். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அந்த முஹாஜிர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மதீனத்து அன்சாரிகள், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா, அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களை விட ஈமானில் முந்திவிட்ட அந்த முஹாஜிர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. மதீனத்து அன்சாரிகள் கேட்ட துஆ, பாவ மன்னிப்பு கேட்பதிலும் கூட தங்களோடு அடுத்தவர்களை இணைத்து கொண்ட அந்த துஆ, இதை அல்லாஹ் விரும்புகிறான். முஸ்லிம் சமூகத்தில் இந்த பண்பாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான். அன்பான பெருமக்களே, அடுத்தவர்களுடைய நலனுக்காக துஆ செய்தால்
மலக்கு நமக்காக துஆ செய்வார்கள், வானவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள். சாதாரண மனிதர்கள் நாம் அடுத்தவர்களுக்காக நல்ல எண்ணத்தில் நன்மையை நாடி அவர்களுக்காக துஆ செய்கின்ற பொழுது பாவமே செய்யாத மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இது, பொன்மொழி இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் தஆ லி அஹீஹி பிலஹரில் காலிபி, தன்னுடைய கண்ணுக்கு எதிரே இல்லாத தன்னுடைய சகோதரருக்காக யார் துஆ செய்கிறாரோ, நேருக்கு நேரா இருக்கும் போது செய்யற துஆங்கிறது வேற. தன்னுடைய கண்ணுக்கு எதிரில், கண்ணுக்கு அப்பாறுபட்டு தன்னுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரருக்காக, மறைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரருக்காக யாராவது ஒருவர் துஆ செய்தால், மன் தஆ லி அஹீஹி பிலஹரில் காயிபி قال الملك الموكل به آمين ولك مثل. யா அல்லாஹ், இவர் எதை துஆ செய்கிறாரோ அதே போன்று இவருக்கும் கொடுப்பாயாக. எந்த அடியாருக்காக, எந்த சகோதரருக்காக நல்லதை இவர் துஆ செய்கிறாரோ அந்த துஆவை அதை போன்று இவருக்கும் நீ கொடுப்பாயாக என்று மலக்கு துஆ செய்கிறார். எனவே அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்துகிறார்கள், நல்லதை நாடி நலவை நாடி தன் கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய, தன்னுடைய கண்ணுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சகோதரருக்கு துஆ செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்பாடாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பான பெருமக்களே, மார்க்கம் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. அடுத்தவர்களுடைய நலனில் இப்படியெல்லாம் நம்மால் யோசிக்க முடியுமா என்ற அளவுக்கு மார்க்கம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தருகிறது. ஒரு முஸ்லிம் தும்மினால் கூட துஆ, ஒரு முஸ்லிம் தும்மினால் கூட துஆ. நாம் தும்முகிறோம் அல்லவா, தும்மனா என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுவோம். பக்கத்தில் இருப்பவர் என்ன சொல்ல வேண்டும்? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. நாம தும்முனா அடுத்தவர் நமக்கு செய்யக்கூடிய துஆ யர்ஹமுக்கல்லாஹ், யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று அவர் துஆ செய்வார். தும்மியவர் மீண்டும் துஆ செய்வார், யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும். யா அல்லாஹ், எனக்காக இவர் எனக்காக துஆ செய்தார், எனவே இவருக்கு நான் துஆ செய்கிறேன். யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும். யா அல்லாஹ், இவரை நேர்வழிப்படுத்துவாயாக, இவருடைய சகல காரியங்களையும் நீ இலகுவாக்குவாயாக, சீர்படுத்துவாயாக என்று தும்மலில் கூட அடுத்தவர்களுடைய நலனை நாட வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு முஸ்லிம் தும்மினால் கூட அடுத்தவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அன்பான பெருமக்களே, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய பாவ மன்னிப்புக்காக கேட்கும் துஆ கூட பிறர் நலம் நாடுதல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, குர்ஆனிலே துஆக்களுக்கென்றே நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. அடுத்தவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் கூட நிறைய இருக்கிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய பாவ மன்னிப்பிற்காக கேட்கக்கூடிய துஆ, ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், மறுமை நாளில் என்னுடைய பாவங்களையும், என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும், உலகத்திலே வந்த இதுவரை வந்த இனிமேல் வர இருக்கக்கூடிய எல்லா முஃமின்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக கேட்கக்கூடிய துஆ கூட அடுத்தவர்களுடைய நலவை நாடுதல் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பான பெருமக்களே, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களை நலம் விசாரிக்க செல்லுவதும் கூட பிறர் நலம் நாடுதல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களின் நோய் நலம் விசாரிக்க செல்லுவது பெருமானாருடைய நடைமுறையாக இருந்தது. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை விசாரிக்க செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வார்கள். இந்த துஆவை நாமும்
நம்முடைய சொந்த பந்தங்களில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவர்களை சந்திக்கின்ற அந்த நேரத்தில் இந்த துஆவை செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை நபி அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அذهிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. யா அல்லாஹ், நீயே ஷிஃபா அளிக்கக்கூடியவர், உன்னுடைய ஷிஃபாவை இல்லாமல் வேறு யாரும் ஷிஃபா அளிக்க முடியாது என்ற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களை சந்திக்கின்ற பொழுது செய்த துஆ. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது சொல்லுவார்கள், லா பஅஸதஹு இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு சீக்கிரமாக ஷிஃபாவை அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் என்பதாக துஆ செய்வான். நாம் நம்முடைய நிலைமையை யோசித்து பார்க்க வேண்டும். யாராவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்க்கின்ற பொழுது நல்ல வார்த்தை கூறாவிட்டாலும் கூட பரவாயில்லை. இப்படிதான் ஒருத்தருக்கு நோய் வந்துச்சு, கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரிதான் ஒரு நோய் அம்மாவுக்கு வந்திருந்தது, ஒரு மாசம் தான் இருந்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல வார்த்தை கூற வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நாம் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் கூட அவர்களை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய வார்த்தைகள் அவரை பலவீனப்படுத்த விதமாக இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடு இது. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நபரை சந்திக்கின்ற பொழுது ஆறுதல் வார்த்தைகள் கூற வேண்டுமே தவிர அவரை சங்கடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கூட கூறக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை, சதா சர்வகாலமும் இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ கேட்பது கூட பிறர் நலம் நாடுதல் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான பெருமக்களை, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபி. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொன்ன ஒரே காரணத்திற்காக அவ்வளவு கொடுமைகள் செய்யப்பட்டார்கள். சரி, அவ்வளவு கொடுமைகள், கடுமையான இன்னல்களை அனுபவித்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, மக்கத்து காபிர்களுக்கு பொழுதுபோக்கே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நோவினை செய்வதுதான். அன்பான பெருமக்களே, பாலைவனத்தினுடைய சூடு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிமார்களுக்கு தெரியும். செருப்பில்லாமல் கால் வைக்க முடியாது. நம்முடைய இந்த நாட்டினுடைய வெயிலையே தாங்க முடியவில்லை என்று சொன்னால் பாலைவனத்துடைய சூடு எப்படி இருக்கும்? அந்த காபிர்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு கொடுமை செய்தார்கள். பாலைவனத்திலே நெருப்பு எரிக்க வைக்கப்பட்டு கற்களை அந்த நெருப்பிலே போடப்பட்டு கல்லு நெருப்பு கங்குகளாக மாறும். சூடுபடுத்தப்பட்டு கற்கள் நெருப்பு கங்குகளாக மாற்றப்படும். அந்த மாற்றப்பட்ட அந்த நெருப்பு கங்கின் மேலே மேலாடை இல்லாமல் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே வைத்து மேலும் கீழுமாக இழுக்கப்படுவார்கள். சதைகள் உருகி அவர்களுடைய ரத்தம் நெருப்பை அணைத்தது. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, தினமும் அவர்களுக்கு அந்த வேதனை செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் வந்து ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே, யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான் என்பதாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை பார்த்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமானி, இந்த கொடுத்த இந்த இன்னல்கள் எல்லாம் போதாது என்று அவர் ஒரு யோசனை செய்து காலையில் அதிகாலையில் பழுக்க காய்ச்சப்பட்ட நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பு கம்பியை எடுத்துக் கொண்டு வந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையிலே சூடு வைத்தார். அப்படியே தலை உருகியது. கடுமையான வேதனையின் காரணமாக மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் நபியினுடைய துஆவை ஏற்றுக்கொண்டார். எந்த ஹப்பாபை அந்த எஜமானி நெருப்பு வைத்து
கம்பி வைத்து சூடு போட்டாலும் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். கடுமையான தலைவலியை அல்லாஹ் அந்த கிழவி அந்த பெண்ணுக்கு கொடுத்தான். தாங்க முடியாத தலைவலி. தினந்தோறும் அந்த பெண் ராத்திரி அழுகும் போது நாயகத்தர மாதிரி அந்த அம்மா கத்துவாங்க. அவ்வளவு கடுமையான தலைவலி கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த அந்த கொடுமையின் காரணமாக அல்லாஹ் அவ்வளவு தலைவலியை கொடுத்தார். எல்லோரும் சேர்ந்து வைத்தியம் பார்த்தும் அந்த பெண்ணினுடைய தலைவலியை குணப்படுத்த முடியவில்லை. வைத்தியர்கள் எல்லாம் சொன்னார்கள், தலையில சூடு போட்டா கொஞ்ச நேரம் தலைவலி குறையும் சொன்னவனே அந்த பெண்ணுக்கு பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பியின் மூலமாக சூடு வைக்கப்பட்டது. எந்த கபாபிற்கு தினமும் நாம் பல்லு விளக்குவதை போன்று இந்த பெண்மணி சூடு வைத்தாலோ அதே வேதனை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கும் கொடுத்தான். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் கொஞ்ச காலம் விட்டு பிடிப்பான். அன்பான பெருமக்கள், நம்முடைய மனதில் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருகிறார், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவான் என்று அல்லாஹ் பல இடங்களில் கூறுகிறான். ஆனால் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு தோல்வியே வருகிறது. அதிலும் குறிப்பாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி முஸ்லிம்கள் ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலமாக அங்கே தினந்தோறும் போர் பதற்றம் நிகழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலை அடைந்து விடாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்ற போதிலும் அங்கு தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு தோல்வி வருகிறது என்று சொன்னால், பலகாலமாக அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சோதனைகளையும் இன்னல்களையும் அனுபவித்து வருகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த இறை மறுப்பாளர்களை, அந்த ஆட்சியாளர்களை, சர்வாதிகாரிகளை அல்லாஹ் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, இந்த முஸ்லிம் சமூகம் எத்தனையோ ஃபிரௌன்களை பார்த்திருக்கிறது, எத்தனையோ அபூ ஜஹல்களை பார்த்திருக்கிறது, அபூ லஹப்களை பார்த்திருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக நாம் இங்கிருந்து செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்களுடைய நலவுக்காக நாம் செய்யக்கூடிய துஆ, உருக்கமாக ஒவ்வொரு தொழுகையிலையும் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 1907 இருந்து இன்றைக்கு அவர்கள் அந்த பலஸ்தீனத்தினுடைய முஸ்லிம்கள் அந்த நாட்டிலே தங்குவதற்காக ஒதுங்குவதற்காக யூதர்களுக்கு இடம் கொடுத்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள், அன்பான பெருமக்களே, ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்திற்கும் அங்கே ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது, ஷஹீதாக்கப்படுகிறது. நாம் எல்லாம் இங்கே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. நள்ளிரவிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய அந்த அப்பாவி முஸ்லிம்களின் மீது குண்டுமலை பொழியப்படுகிறது. உடம்பிலே குறையுள்ள குழந்தைகள் ஏராளம். அன்பான பெருமக்கள், நாம் எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய உடல் உறுப்புகள் சேதப்படுத்தப்படுகிறது. பட்டினியால் ஷஹீதாகக்கூடிய குழந்தைகளும் முஸ்லிம் சகோதரர்களும் அங்கே ஏராளம். அன்பான பெருமக்களே, அவர்களுக்காக நாம் இங்கே செய்ய வேண்டியது, அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த பலஸ்தீனத்திலேயும் காசாவிலேயும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை முஸ்லிம்களுடைய கைகளிலே அல்லாஹ் கொடுப்பானாக. அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எந்த முஸ்லிம்கள் அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் ஷஹீதாக்கி கொண்டு வருகிறார்களோ அல்லாஹ் அந்த எதிரிகளுக்கு அல்லாஹ் கடுமையான வேதனை அல்லாஹ் இறக்குவானாக. எப்படி கப்பாவனுடைய எஜமானிக்கு அல்லாஹ் வேதனையை கொடுத்தானோ அதே போன்ற வேதனை அல்லாஹ் அந்த யூதர்களுக்கும் சியோனிச யூதர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக என்றால், இந்த நேரத்தில் நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு துஆவிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக நாம் துஆ செய்தால் கூட போதாது. அந்த அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வளவு சிரமங்களை சகித்துக் கொண்டு வருகிறார்கள். சிரமத்திற்கு மத்தியிலும் கூட உலக அளவிலே நாம் கணக்கெடுத்து பார்த்தால் ஹாஃபிதுகள் அங்கேதான் அதிகம். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகள் அங்கே அதிகம். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹுஃபாதுகள்
சிறு குழந்தைகள் கூட குர்ஆனை மனனம் செய்தார்கள். அன்பான பெருமக்களை, கடுமையான நேரத்திலும் கூட அவர்கள் ஈமானை தளர விடவில்லை. குர்ஆனை தங்களுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை மரணம் செய்வதற்காக நேரத்தை செலவிடுகிறார்கள். உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை, தங்குவதற்கு வீடுகள் இல்லை, இடிபாடுகளுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நேரத்திலும் கூட குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த பக்குவம், அந்த உறுதியான ஈமான் அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கிறது. அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகளால் ஒரு சூறாவை மனனம் செய்ய முடியவில்லை. நம்மால் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை. வியாபாரத்தில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழ்வா சாவா என்ற போராட்டத்திற்கு மத்தியிலும் கூட உறுதியான ஈமானோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் எப்படி நமக்காக நாம் துஆ செய்கிறோமோ அதே போல கொஞ்சமாவது அடுத்தவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பக்குவத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. சுன்னத் தொடாதவர்கள் தொழுது